கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி பகுதியில் தாடையில் அடிபட்ட நிலையில் குட்டி யானையும் தாய் யானையும் சுற்றி வருகின்றன. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் மார்ட்டினிடம் கேட்கலாம். மார்ட்டின், குட்டி யானைக்கு எப்படி காயம் ஏற்பட்டது? இதற்கான காரணம் என்ன? கடந்த 13ஆம் தேதி இங்க இருக்கக்கூடிய இந்த மாங்கரை பகுதியில் இருக்கக்கூடிய பொன்னுத்தம்மன் கோயில் மலையடி வாரத்துல இந்த காட்டுப்பண்ணிக்காக வச்சிருந்த ஒரு நாட்டு வெடியில இந்த அடிபட்ட அந்த காட்டு யானை வாய் வச்சு சாப்பிட முயற்சி பண்ண வெடிச்சிருந்திருக்கு. அதுலதான் அந்த காட்டு யானை, குட்டி காட்டு யானைக்கு வாயில தாடையிலையும் காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த யானையை தான், அந்த அடிபட்ட யானை எங்க போச்சுன்னு தெரியாம வனத்துறை தொடர்ச்சியா கண்காணிச்சிட்டு இருக்க சூழல்ல தான் இன்னைக்கு காலையில ஆனகட்டி மலைப்பகுதி கீழே இருக்கக்கூடிய மாங்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலையிலே இந்த குட்டி யானை சுற்றி திரியிறத வந்து பார்த்திருக்காங்க. பின்பு அது கூட தாய் யானை இருந்திருக்கு. நேற்று இரவு முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு 17 யானைகள் இந்த பகுதி முழுவதும் சுத்திட்டு இருந்திருக்கு. இதுல வந்து இந்த யானை விடிஞ்ச உடனேயே இந்த 2 யானைகளை மட்டும், தாய் யானையும் குட்டி யானையும் விட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 15 யானைகளையும் வனப்பகுதிக்குள்ள வந்து போனதை பார்த்திருக்காங்க. இதற்கிடையே இந்த யானை தற்பொழுது குட்டி யானை இந்த செங்கல் சோலைக்குள்ளே வந்து நின்று இருக்கிற காட்சிகளையும், சுத்தி பொதுமக்கள் அதை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தாய் யானையானது இந்த குட்டி யானையை விட்டு பெரிய மனசு இல்லாம அங்க சுத்தி வரக்கூடிய காட்சிகளையும் இங்க பார்க்க முடியுது. மார்ட்டின், அந்த யானைக்கு சிகிச்சை வழங்கக்கூடிய நடவடிக்கை ஏதாவது வனத்துறை சார்பில் எடுத்திருக்கிறாங்களா? என்ன செய்ய போறாங்க அடுத்தது? தற்சமயம் இந்த செங்க காலவாசல் சூளைக்குள்ளே நிற்கக்கூடிய இந்த குட்டி யானைக்கு 4 வயது இருக்குன்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இந்த குட்டி யானை அருகே சென்று இங்க இருக்கக்கூடிய இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய வனத்துறை காவலர்கள் அதற்கான வாழைப்பழம், கரும்பு போன்ற உணவுப் பொருளை வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த குட்டி யானையால சாப்பிட முடியல. ஏன்னா அதுக்கு தாடையிலையும் துதிக்கையிலையும் வந்து அடிபட்டு ரத்தம் வரக்கூடிய காட்சியிலும் நம்மளால காண முடிஞ்சது. மேலும் அதற்கு உணவு, தண்ணீர் கொடுக்கும் முயற்சியிலேயே வனத்துறை ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனா அந்த முயற்சி அந்த குட்டி யானையால சாப்பிட முடியல. தொடர்ச்சியா இப்ப இந்த வன மருத்துவ குழுவுக்கான தகவல் சம்பவ இடத்திற்கு வர்றதுக்கான ஆயத்த பணியில இறங்கிட்டு இருக்காங்க. அதே போல இந்த காட்டு யானை, அந்த தாய் யானையானதும் இந்த இடத்த விட்டு போகாம இங்கே இருக்கிறதுனால இது குட்டி யானை அருகே செல்லும் பொழுது அது தாக்கக்கூடிய அபாயம் இருப்பதாலேயே வனத்துறை ஒரு நீண்ட நேரமா அந்த யானைக்கு உணவு மட்டுமே கொடுக்கிற முயற்சியில் இறங்கிட்டு இருக்காங்க.